வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம் சுய முன்னேற்ற துறையில் அதாவது ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் என்ற நூலின் இடம் மற்றும் பங்களிப்பு பற்றியே தான் நம்ம பார்க்க போகிறோம். நேர்மறை சிந்தனை குறித்த கருத்துக்கள் உலகளவில் எவ்வாறு வளர்ச்சியடைந்துள்ளன என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்காரு ஆசிரியர் செஃப் கெல்லர். அவரோட வாழ்க்கை மற்றும் அவரது வரலாறு மற்றும் அவரது சுய முன்னேற்ற பயணம் பற்றி ஒரு விரிவான கலந்துரையாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்மறையான சிந்தனை விளைவுகளிலிருந்து அவர் மீட்டெழுந்த அனுபவங்களையும் எழுதியிருக்காரு. எதிர்மறையான சிந்தனையின் வடிவங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறை கூறுதல், பழி சுமத்தல், பரிதவிப்பு, இவை எல்லாமே நம் வாழ்க்கையில் தீய விளைவுகளை விளைவிக்கின்றன. நேர்மறையின் சிந்தனையின் பலன்கள் எப்படி இருக்குன்னா, நம்பிக்கை, நன்றியுணர்வு, மன்னிப்பு, இது எல்லாமே நம் வாழ்க்கையில் நன்மைகளை விளைவிக்கின்றன. நேர்மறை சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. இது எல்லாமே ஒரு நேர்மறையான சிந்தனைகள் விளைவிக்கின்றன. இதோட நடைமுறை யோசனைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு இலக்கு நிர்ணயம் செய்வதற்கான வழிமுறைகள் மற்றும் ஸ்மார்ட் இலக்குகளை எப்படி உருவாக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்றியுணர்வு பதிவு, உறுதிமொழி கூறுதல், இது எல்லாமே நம் வாழ்க்கையில பின்பற்றினா நமக்கு நன்மைகளை விளைவிக்கும். இதோட விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நூலின் பலன் மற்றும் குறைபாடு ஆகியவற்றை ஆழமாக ஆராய்ந்து பிற சுய முன்னேற்ற நூல்களுடன் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்து அதோட அறிவியல் ஆதாரங்களையும் எப்படி ஒத்துப்போகின்றன என்பதையும் ஆராய்ந்து சொல்லியிருக்காரு. இனிமேல் இந்த புக்கை வாங்கி படிங்க. நலமுடன் வாழுங்க. நன்றி, வணக்கம்.